ஹலோ வியூவர்ஸ், இன்றைக்கி பச்சை பயிரில் ஒரு கிரேவி செய்ய போகிறேன். அதை எப்படி செய்கிறதுன்னு காமிக்கிறேன். அடுப்பில் வாணலி வச்சு எண்ணெய் விட்ருக்கேன். 1 ஸ்பூன் எண்ணெய், கடுகு போடுறேன். அதில் கடுகு பொரியட்டும். இது நல்லா 4 மணி நேரம் ஊற வச்சு வேக வச்ச பைத்தம்பருப்பு முழு பச்சை பயிர். இது 2 வெங்காயம், 2 தக்காளி, கொஞ்சம் கருவேப்பிலை, இதெல்லாம் ரெடியாக எடுத்து வச்சுருக்கேன். இப்போ கடுகு பொரிஞ்சிட்டு கடலைப்பருப்பு உளுத்தம்பருப்பை போடுறோம். கருவேப்பிலையை போடுறேன். ஒரு 1/4 ஸ்பூன் மஞ்சள் பொடி, பருப்பு நல்லா வறுபட்டுட்டு இப்போ இந்த நறுக்கி வச்ச வெங்காயத்தை இதில் போடுறேன். வெங்காயம் நல்லா ப்ரௌன் கலரில் வதக்கணும். கொஞ்சம் உப்பு போடுறேன், அப்போ தான் சீக்கிரமாக வெங்காயம் நல்லா வேகும். இதுக்கு தேவையான உப்பு போட்டேன். பைத்தம்பருப்பு அந்த முழு பச்சை பயிரை வேக வைக்கும்போது கொஞ்சம் உப்பு போட்டிருக்கேன். அந்த பருப்புக்கு உண்டான உப்பு போட்டேன். இது வெங்காயம் தக்காளிக்கு உண்டான உப்பு போட்டிருக்கேன். இது நல்லா கொஞ்ச நாழி வதக்கட்டும் வரும். வெங்காயம் பாருங்க நல்லா வதக்கிட்டு இப்போ இந்த தக்காளியும் இதில் போடுறேன். தக்காளியை போட்டு நல்லா 2 சேர்ந்து ஒரு 10 நிமிஷம் வதக்கணும். வெங்காயம் தக்காளி 2 சேர்ந்து நல்லா வதக்கிட்டு இப்போ இதுக்கு தேவையான காரப்பொடி, வெறும் மிளகாய் பொடி 1 ஸ்பூன் போடுறேன். ஒரு 10 நிமிஷம் மூடி வச்சோம்னு வச்சுக்கோங்க, நல்லா குழஞ்சிடும், நல்லா வெந்துடும். இப்போ மூடி எடுத்துட்டு இந்த பச்சை பயிறு வேக வச்சு வச்சுருக்க முடியும், அதை இதில் போட்டு நல்லா கிளறி விடணும். ஒரு 5 நிமிஷம் இருந்தாலே போதும். எல்லாம் ஒன்று சேர்ந்து ரொம்ப நல்லா இருக்கும். இது சாதத்துக்கு தொட்டுக்கலாம், பிசைஞ்சிக்கலாம், சப்பாத்திக்கு கூட ரொம்ப நல்லா இருக்கும். இது அவ்வளோதான், கிரேவி ரெடி ஆகிடுது. இது டிஃபனுக்கு ரொம்ப நல்லா இருக்கும். சாதத்துக்கும் தொட்டுக்கலாம், பிசைஞ்சிக்கலாம். 2 in 1 இது. அதனால் எல்லோரும் செஞ்சு பாருங்க.